வணக்கம். கொலை, கொள்ளை, கற்பனை இது போன்ற வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். இன்னைக்கு இங்க ரேப் அண்ட் மர்டர் நடந்துருச்சு, நாளைக்கு அங்க ரேப் அண்ட் மர்டர் நடந்துச்சு. இன்னைக்கு ஆசிஃபா, நேற்று ஹாசினி, இன்னைக்கு ராஜஸ்தான்ல இருந்து ஒரு குழந்தை, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு குழந்தை. இவர்களையும் மறந்து விடுவீர்கள். நாளைக்கு இன்னொரு கேஸ், இன்னொரு இடம், இன்னொரு நகர். மக்கள் கேண்டில் மார்ச்சை விட, போராட்டத்தை விட வேறு எதுவுமே அவர்களுடைய கையில் இல்லை என்கிற அந்த நம்பிக்கையை வளர்க்க தொடங்கி விட்டார்கள். இந்த நாட்டு சட்டத்தின் மீது, போலீஸ் மீது, அரசியல்வாதிகள் மீது, சட்டமன்றம் மீது, பார்லிமெண்ட் மீது எந்த இடத்திலுமே எங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்காது என்கிற அந்த விஷயத்தை மக்கள் ஆழமாக புரிந்து கொண்டு இன்னைக்கு சட்டத்தை தன் கையில் எடுக்கக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டு விட்டார்கள். இதுதான் வெஸ்ட் பெங்கால்ல நடந்திருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு 2 சின்ன குழந்தைகளுடைய கொடூரமான கதையை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்தேன். ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்காலின் 11-12 வயது ஒரு சின்ன குழந்தை, இன்னொரு பக்கம் ராஜஸ்தானின் 13 வயது ஒரு சின்ன குழந்தை. வெஸ்ட் பெங்காலின் அந்த சின்ன குழந்தையை, அந்த பெண்மணியை, பிஞ்சு குழந்தையை இந்த மிருகங்கள் பிச்சு தின்றது மட்டும் அல்லாமல் அந்த குழந்தையை உயிருடன் இருக்கும் போதே சாக்கு மூட்டையில் போட்டு தண்ணீரில் முழுக வைத்து கொன்ற அந்த கதையை எடுத்துக்காட்டு. இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் அந்த குழந்தையை பணத்திற்காக வித்திருக்கிறார்கள். வித்தது மட்டுமல்லாமல் ஒரு நபர், 2 நபர், 3 நபர், 4 நபர் அல்ல, 32க்கும் மேற்பட்ட மிருகங்கள் அந்த குழந்தையுடைய சதையை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தின்ற அந்த கதையை, இந்த கொடூரத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன். 24 ஆண்டுகளாகிவிட்டது இந்த பத்திரிகை துறை. இது போதும், இதற்கு மேல கொடூரம் நடக்கக்கூடாது, இதற்கு மேல் இது போன்ற செய்திகளை நான் வாசிக்க கூடாது என்று எப்பெல்லாம் நினைக்கிறேனோ ஒவ்வொரு நாளும் இது போன்ற செய்திகள் என் கண் முன் வருகிறது. ஒவ்வொரு நாளும் இது போன்ற பிஞ்சு குழந்தைகளுடைய அந்த கதறல் சத்தம் என்னுடைய காதுகளில் கேட்கிறது. சிந்தித்து பாருங்கள், 32 மிருகங்கள் 5 நாட்கள் வரை அந்த பிஞ்சு குழந்தையை என்னெல்லாம் பாடுபடுத்தி இருப்பார்கள். இப்போ அதுல பிடிபட்ட ஒரு 10-12 பேரை போலீசார்கள் கையெல்லாம் கட்டி ரோட்ல பரேட் நடத்தும் போது பின்னாடியே தடியடி அப்படியே கதறுகிறார்கள், துடிக்கிறார்களாம். ஏன் அந்த குழந்தை? அங்கிள் விட்டுருங்க அங்கிள், பிளீஸ் அங்கிள், என்னால தாங்க முடியல அங்கிள், சொல்லியிருக்குமா இல்லை? அங்கிள் காலில் விழுந்து கேட்கிறேன், அங்கிள் விட்டுருங்க அங்கிள், நான் உங்க மக மாதிரி இல்லையா? உங்க வீட்டுல குழந்தை இல்லையா? கேட்டிருக்கோமா? கேட்டிருக்கா? ஒருத்தனுக்கு ஈவிரக்கம் இல்லை, 2வது நபருக்கு ஈவிரக்கம் இல்லை, 32 பேருக்கும் ஈவிரக்கம் இல்லையா? இதற்கு இடையே தரகர், அந்த புரோக்கர், ஒரு ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டல், இன்னொரு ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டல், வாட்ஸ்அப்ல அந்த குழந்தையோட போட்டோவை பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி புதிய ஐட்டம் வந்திருக்கு, சரி என் ஹோட்டலுக்கு அனுப்பிவிடு, அங்க முடிஞ்சிருச்சுன்னா இங்க அனுப்பிவிடு. ஒரு ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்களை இப்ப புல்டோசரை வைத்து இடிச்ச அந்த காட்சிகளை நீங்க பார்க்கிறீர்கள். இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்காலில் அந்த குழந்தையுடன் தவறாக நடந்த 4 நபர்கள், ஒரு நபர் மக்கள் கையில் சிக்கிக் கொண்டார். 26 வயது. மக்களுடைய கோபம், நான் தொடக்கத்திலே கூறியபடி, இந்த நாட்டு சட்டத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, போலீஸ் மீது நம்பிக்கை கிடையாது, இன்வெஸ்டிகேஷன் மீது நம்பிக்கை கிடையாது, அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை கிடையாது, இந்த நாட்டு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, பார்லிமெண்ட் மீது நம்பிக்கை கிடையாது, சட்டமன்றத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. அதாவது இந்த நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த சிஸ்டம் மீதே நம்பிக்கை கிடையாது. அதனால் மக்கள் சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள். அந்த சட்டத்தை கையில் எடுத்து என்ன நடந்தது? அந்த நபரை அடிச்சே கொன்று விட்டார். பல நபர்கள் அதை பாராட்டி பேசலாம், ஆனால் மக்கள் எந்த அளவில் அந்த நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள. பிடிபட்ட 4 நபர்கள்ல ஒரு நபரை கொன்று விட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய 3 நபர்களில் ஒரு நபரை நேற்று போலீஸ் என்கவுண்டரில் போட்டு தள்ளிவிட்டார். அவனுடைய டெட் பாடியை கூட அவருடைய தாயார் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை, தூக்கி போடுங்க என்று கூறிவிட்டார். நடந்தது அனைத்துமே உங்களுக்காக நாங்கள் ஆய்வு செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட
மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ராஜஸ்தானின் அந்த 13 வயது குழந்தை இறந்து போய் விட்டதாகவும் ஒரு செய்தி வருகிறது. அதை பற்றின ஒரு டீட்டெயில், அதை பற்றின ஒரு தகவலும் எனக்கு இருக்கு. அதை பற்றி நான் பேசுவதற்கு முன்பு வெஸ்ட் பெங்காலின் அந்த 12 வயது குழந்தையை அதை பற்றி நீங்க பாருங்க. தன்னுடைய தோழியோடைய பிறந்தநாள், 2 கதையிலுமே இந்த பர்த்டேங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. 2 குழந்தைகளுமே தன்னுடைய நண்பருடைய பர்த்டேவை கொண்டாடுவதற்காக வீட்டுல சொல்லிட்டு போயிருக்கிறார். 2 இடத்துலயுமே என்ன நடந்திருக்கிறது, அதை நீங்க பாருங்க. 12 வயது இந்த சின்ன குழந்தை தன்னுடைய தாயாரிடம், அம்மா இந்த மாதிரி நான் போயிட்டு வர்றேன், நாளைக்கு என் ஃப்ரெண்டோடைய பிறந்த நாள், பரிசு வாங்கிட்டு வர்றேன்னு போகும்போதே ரிக்ஷாக்காரன் நான் கொண்டே விடுறோம்னு கூட்டிட்டு போய் அந்த குழந்தையை மற்ற இவனுடைய நண்பர்களை கூப்பிட்டு வைத்து இந்த 3-4 நபர்களுமே அந்த குழந்தையை கை வைத்து இருக்கிறார்கள். 4 பேர் மட்டுமல்ல, இன்னொரு நபரை போலீசார்கள் இப்ப தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த நபரை பற்றின டீட்டெயில்ஸை இன்னும் வெளியிடும். நேற்று பிடிபட்ட இந்த 3 நபர்கள், ஒரு நபருடைய பெயர் பிரபாஸ் மண்டல். பிரபாஸ் மண்டலை பயர்பூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய சவுத் 24 பர்கனாஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு ஜூலை 8ஆம் தேதி வெஸ்ட் பெங்கால் போலீஸ் கிரைம் சீன் ரீக்ரியேஷனுக்காக கூட்டி சென்றிருக்கிறார்கள். அதாவது எப்படி இந்த கிரைம் நடந்தது என்கிற விஷயத்தை விளக்குவதற்காக இது போன்ற கிரிமினல்ஸ்களை கூட்டி செல்வது ஒரு வழக்கமான விஷயம். அப்படி கூட்டி சென்ற போது அந்த இடத்திற்கு போன உடனேயே பிரபாஸ் மண்டல் அருகே நின்ற போலீசாருடைய அந்த துப்பாக்கியை பறித்து சுட முயற்சிக்கும் போது என்கவுண்டரில் அந்த நபருடைய உயிர் பிரிந்து விட்டதாக போலீஸ் ஒரு தகவலை கொடுக்கிறது. இது என்கவுண்டர் கேஸை முடிப்பதற்காக அல்ல ஃபைலை க்ளோஸ் செய்வதற்காகவா அல்லது இதற்கு பின்னாடி என்னன்னா அது தனி ஒரு விசாரணை நடக்கும், அது வேற. ஆனால் அடுத்த நாள் காலையில போலீசார்கள் பிரபாஸ் மண்டலுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். இது ஜூலை 4ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம். பிரபாஸ் மண்டலுடைய தாயார் சந்தியா மண்டல், ஆஜ் தக் உடைய ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, ஆஜ் தக் உடைய ரிப்போர்ட்டர் அனுபம் கொடுத்த தகவல் படி பிரபாஸ் மண்டலுடைய தாயார், ஆமா நான் தான் அம்மா, உங்களுடைய மகன் இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர்ல செத்துட்டான், அவனுடைய டெட் பாடி அரசு மருத்துவமனையில் வைத்து வாங்க வந்து கலெக்ட் செய்து கொள்ளுங்கள். அதற்கு சந்தியா மண்டல் கொடுத்த பதில் இன்னைக்கு அப்படியே குள்ளரிக்கிறது. ஒரு மகனை கூட தூக்கி போட்டு ஒரு சின்ன குழந்தை, ஒரு பிஞ்சு குழந்தையுடன் தவறாக நடந்ததை எப்படி அந்த பெண்மணி எடுத்து வைத்திருக்கிறார் நீங்க பாருங்க. अब उसे देखकर क्या करूंगी, मुझे वहां जाने की भी ताकत नहीं है. இனி அவனை பார்த்து நான் என்ன பண்ண போறேன், அங்க போறதுக்கு கூட என்னுடைய உடம்பில் சக்தி கிடையாது. என்னம்மா இப்படி சொல்றீங்க, உங்களுடைய மகன் தானே, நீங்க அம்மா தானே, அவனுடைய டெட் பாடி இங்க இருக்குன்னு நீங்க நாங்க சொல்றோம், நீங்க போய் கலெக்ட் பண்றதா இல்லை. அதற்கு அந்த தாயார் கொடுத்த பதில், மாஹூ துக் ஹோகா, அம்மானா வேதனையாக இருக்குதான், ஆனா उसने जो किया है उसी की सजा उसको मिल रही है, मुझे उसका कोई अफसोस नहीं है. அவன் என்ன செஞ்சானோ அதற்கான தண்டனை தான் அவன் பார்த்திருக்கிறான், எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. சரிம்மா நீங்க வரமாட்டீங்கன்னு நீங்க சொல்றீங்க, சரி உங்களுடைய குடும்பத்தில் யாராவது வந்து அந்த சவத்தை கலெக்ட் பண்ணுவார்களா இல்லையா? அதற்கு அந்த தாயார் கொடுத்த பதில், நஹி मैं नहीं जाऊंगी, मैं उसका शव भी नहीं देखूंगी. நான் போக மாட்டேன், அவனுடைய சவத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். आप लोग जो करना चाहे कर दे, उसे दफना दे या कहीं भी ले जाए. நீங்க என்ன செய்ய நினைக்கிறீர்களோ, புதைக்கிறதா, எரிக்கிறதா, இல்ல தூக்கி போடுறதா, என்ன உங்களுடைய இஷ்டமோ நீங்க பண்ணுங்க, நான் அங்க வர மாட்டேன். இந்த சம்பவம் நடந்து முடிந்த ஒரு சில மணி நேரத்திலேயே பிரபாஸ் மண்டல பிடிச்ச உடனே அந்த தாயார் கொடுத்த பதில் அதேதான். அப்படி என்னுடைய மகன் இது போன்ற தவறை செய்திருந்தான், அவனோட என்ன நீங்க செய்ய நினைக்கிறீர்களோ நீங்க செய்யுங்க, நாங்க வரமாட்டோம். இன்னைக்கு என்கவுண்டருக்கு பின்பு அந்த சவத்தை கூட பார்க்க மாட்டேன் என்கிற அந்த வார்த்தையை அந்த தாயார் கூறியிருக்கிறார். ஒரு செல்யூட். தன்னுடைய மகனாக இருந்தால் கூட தவறு செய்தவனை தண்டிக்க வேண்டும் என்கிற அந்த விஷயம். ஏன் இந்த விஷயம் நீதிமன்றங்களுக்கு புரியவில்லை, ஏன் இந்த விஷயம் அரசியல்வாதிகளுக்கு புரியவில்லை?
ஏன் இந்த விஷயம் இந்த நாட்டு சிஸ்டத்திற்கு புரியவில்லை? ஏன்னா இந்த நாட்டுக்கு கூடிய அரசியல்வாதிகள் ஒரு பார்லிமெண்ட்ல சட்டமன்றத்துல ஒரு செய்தி வெளிவந்தது. ரேப் நடக்கும்போது டோன்ட் ஃபைட் பேக், ஜஸ்ட் லை டவுன், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். இந்த நாட்டு நிலை இது. ரேப் நடக்கும்போது நீங்க போராட வேண்டாம், அப்படியே படுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு கூறிய ஒரு அரசியல்வாதி கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருந்தார். அப்போ எப்படி அவர்களுக்கு நீதி நியாயம், எப்படி அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும்? இந்த நாட்டுடைய நிலை அதுதான். இப்போ இதே சம்பவத்துல இன்னொரு கதையும் வெளிவந்திருக்கிறது. திவாகர் என்கிற நபரும் பிடிபட்டிருக்கிறார். திவாகருடைய தாயார் மதுபாலா சர்க்கார் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், திவாகர் என்னுடைய மகனுடைய பெயர், ஆனால் இவர்கள் தேடிவிடக்கூடிய திவாகர் வேற. ஏன்னா என்னுடைய மகன் அன்னைக்கு இரவு 8 மணில இருந்தே என்னுடைய வீட்டில தான் இருந்தான், எனக்கு கண்முன்னுக்கே இருந்தான், எப்படி அவன் இதெல்லாம் செஞ்சிருக்கான்? அப்ப போலீஸ் என்னுடைய மகனை தவறாக ஐடென்டிஃபை செய்து பிடித்திருக்கிறார்கள். அதை பற்றி போலீசார்களிடம் நாங்க பேச முயற்சிக்கும் போது போலீசார்கள் என்னுடைய மகனை சந்திக்க கூட விடவில்லை. இது பல்வேறு நபர்கள், அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே எடுத்து வைக்கிறார்கள். ஆமா, நாங்க வீட்டுல தான். அப்ப போலீஸுடைய நடவடிக்கை மீதும் சந்தேகம் ஏற்படுகிறது. உண்மையான நபர்களை தான் பிடித்திருக்கிறார்களா, அல்ல போலீஸ் இந்த வழக்கை க்ளோஸ் செய்வதற்காக, ஏன்னா சோஷியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மிகப்பெரிய அளவுல இந்த ஸ்டோரி ரீச் ஆயிருச்சு, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாரையோ ஒரு நபர்களை பிடித்து இதெல்லாம் நடக்கிறதா என்கிற இந்த விஷயமும் நீங்க பார்க்க வேண்டும். 26 வயதான இந்திரஜித் மண்டலை மக்கள் அடிச்சே கொன்ற அந்த கதை ஒரு பக்கம். அதாவது மக்கள் இப்போ சட்டத்தை தன் கையில் எடுக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க தொடங்கி விட்டார்கள். இப்போ ராஜஸ்தானுடைய அந்த செய்திக்கு போய் 13 வயது அந்த சிறுமியுடைய அப்டேட்டும் வெளிவந்திருக்கிறது. என்ன நடந்தது? இப்போ 18 நபர்களை இதுவரை போலீசார்கள் கைது செய்திருக்கிறார்கள். மொத்தம் 32 பேர் இந்த பெண்ணுடன் தவறாக நடந்த நபர்கள். ஜூன் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டிலிருந்து இந்த குழந்தையை கிட்னாப் செய்து 22ஆம் தேதி ஜூன் மாதம் மதியம் வரை அந்த குழந்தையுடன் தவறாக நடந்திருக்கிறார்கள். ஒரு நபர் அல்ல, 2 நபர் அல்ல, 32 நபர்கள். பிபிசியுடைய செய்திப்படி நீங்க பார்த்தீர்கள்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அடிஷனல் எஸ்பி கைலாஷ் டான் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் படி இந்த குழந்தைக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு நண்பர் கிடைத்திருக்கிறார், நட்பு வளர்ந்திருக்கிறது. அவனுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக விஜயநகர் என்கிற இடத்திற்கு இந்த குழந்தை போயிருக்கிறார். ஜூன் மாதம் 18ஆம் தேதி அங்க போய் பார்த்து சந்திச்சு திரும்பி வரும்போது ஸ்ரீ கங்கா நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோ ரிக்ஷாவில் உட்கார்ந்து தன்னோட வீட்டுக்கு போகும்போது தான் இந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரர் அந்த குழந்தையை வீட்டுக்கு எடுத்து செல்லாமல் நேரடியாக ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி போயிருக்கிறார். அந்த ஹோட்டல்லையே இவனும் தங்கியிருக்கிறான், இவனும் கற்பழித்திருக்கிறான். அந்த ஹோட்டல்ல போன உடனேயே அங்க இருக்கக்கூடிய புரோக்கர்கள் கையில் இந்த குழந்தையை பணத்திற்கு வித்துட்டார். அப்படியே வாட்ஸ்அப்ல போட்டோ பிடிச்சி இந்த மாதிரி புதிய ஐட்டம் வந்திருக்கு, அப்படியே அந்த தகவல் போக ஆரம்பிக்கும். அம்மா குழந்தை வீட்டுக்கு வரவில்லையே, கதறுகிறாராம் இங்க அங்க. எல்லா நண்பர்களுக்கும் போன் போட்டு எல்லா சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு போய் எல்லாமே பண்ணி பார்க்கும்போது கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கும் போதுதான் போலீசார்களுக்கும் ஏற்கனவே இந்த குழந்தையை பற்றி தெரிஞ்சிருக்கிறது. இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ. அப்போ அந்த தாயார் வருவதற்கு முன்பே போலீசார்கள் தன்னுடைய தேடுதல் வேட்டையை தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் தேடி அந்த பெண்ணை கண்டுபிடிப்பதற்கு 5 நாட்கள் ஆகி 22ஆம் தேதி மதியானம் அந்த குழந்தையை ரெஸ்கியூ செய்து விட்டது போலீஸ், ராஜஸ்தான் போலீஸ், ஸ்ரீ கங்கா நகர் போலீஸ். ஆனால் அந்த குழந்தை வெறும் எலும்பும் தோலுமாக தான் இருந்திருக்கிறது. அந்த அளவில் பிச்சு தின்னு இருக்கிறார். இப்போ ஒரு செய்தி வெளிவருகிறது. இந்த செய்தி வழியாக நீங்க பார்த்தீர்கள்னா அந்த குழந்தை இறந்து போய்விட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி அந்த குழந்தையுடைய இந்த செய்தி ஒரு பொய் செய்தி, ஒரு ஃபேக் நியூஸ். அந்த குழந்தை நலமாக இருக்கிறது, தன்னுடைய பெற்றோர்களுடன் இருக்கிறது, அரசாங்கத்துடைய பாதுகாப்பில் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுத்து வருகிறார்கள், மனநிலையை சரிபார்ப்பதற்காக. ஏன்னா அந்த அளவில் ட்ராமாவில் அந்த குழந்தை இருக்கு. ஆனால்
உடல் ரீதியாக அந்த குழந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தி வருகிறார்கள். மன ரீதியாகவும் அந்த குழந்தையை குணப்படுத்த வேண்டும் என்கிற அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த குழந்தை இறக்கவில்லை, அந்த குழந்தை உயிருடன் தான் இருக்கிறது. இப்ப 2 செய்தியை பாருங்கள். ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டிலிருந்து கடைக்கு சென்ற குழந்தை, அதே ஒரு ரிக்ஷாக்காரன் கூட்டிட்டு போய் 4-5 நபர்களுடன் சேர்ந்து கற்பழித்து கொன்று விட்டார். இன்னொரு பக்கம் ஒரு நண்பருடைய பிறந்தநாளை கொண்டாடி திரும்பி வரும்போது அதே போன்ற ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு கூட்டி செல்லாமல் ஒரு ஹோட்டலுக்கு போய் அந்த குழந்தையை காசுக்கு விற்று அதுல பல பேர் பணம் பார்த்திருக்கிறார்கள், பல பேர் இந்த பெண்ணுடன் தவறாக நடந்திருக்கிறார்கள். எப்படி இந்த தைரியம் வருகிறது, எப்படி இந்த பயம் இல்லாமல் இவர்கள் இதை செய்கிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, பாக்ஸோ ஆக்ட் இருக்கு, சட்டங்கள் இருக்கு, தூக்கு தண்டனை போன்ற சிவியர் வழக்கு, சிவியர் தண்டனை இருக்கும் போது கூட எப்படி இவர்கள் இதை செய்கிறார்கள்? காரணம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய அலட்சியத்தை. நோ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், கிட்டத்தட்ட 2,80,000 ரேப் அண்ட் மர்டர் கேசஸ்கள், ரேப் கேசஸ்கள் இன்னைக்கும் இந்த நாட்டு நீதிமன்றங்களில் இழுவையில் இருக்கிறது. இது நான் கூறவில்லை, NCRB கூறுகிறது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆஃப் இந்தியா. அப்போ ஒரு இடத்துல இது போன்ற தவறு நடக்கும்போது உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கிடைத்தால் மட்டும்தான் மக்கள் சட்டத்தை கையில் எடுக்க மாட்டார். 2வது, இது போன்ற மிருகங்களும் இது போன்ற தவறை செய்ய மாட்டார்கள். அடுத்த 1 மாதத்தில் 2 மாதத்தில் இத்தனை நபர்களை நாங்கள் தூக்கில் போடுவோம் என்கிற அந்த விஷயத்தை முடிவெடுக்கட்டும் அரசாங்கம். அதுக்கப்புறம் பாருங்க, ஒருத்தன் தொட மாட்டான். ஏன்னா தொட்டா தூக்குல மாட்டுவோமே, 10 நாள்ல தூக்குல போட்டுருவாங்க, 1 வாரத்துல தூக்குல போட்டுருவாங்க. இந்த பயம் வராத வரை இது போன்ற குழந்தைகளை நம்மளால் காப்பாற்ற முடியும். சிந்தித்து பாருங்க. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.